என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும் ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும் உந்தன் சித்தம் என்னில் இருக்கும். வழுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும். வழுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம். ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன். சொல்லுங்க. ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம். ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன். உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே. உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். அல்லேலூயா. ஆராதனை உமக்கு தானே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கு தானே. உந்தன் அன்பை என்றும் சொல்லுவே. நன்றி மறவாமல் என்றும் நடப்பே. பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பே. சாட்சியாய் என்றும் வாழுவே. உந்தன் அன்பை எங்கும் சொல்லுவே. நன்றி மறவாமல் என்றும் நடப்பே. பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பே. சாட்சியாய் என்றும் வாழுவே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய கிருபையினால் கடந்த 5 மாதங்களை பத்திரமாக கடந்து வந்து
இன்றைக்கு புதிய மாதம் 6வது மாதத்திலே காலடி எடுத்து வைத்து நிற்கிறோம். நாட்கள் மாதங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்துவாராக. உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்நாட்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து சிறந்திருக்க செய்வாராக. எஞ்சியுள்ள காலங்களிலே அதற்கேற்ற கிரியைகளை கர்த்தர் நடப்பிப்பாராக. பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் பிலமன் நிருபத்திலிருந்து ஒனேசிமு இப்பொழுது பிரயோஜனமானவன் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். அதே பிலமன் நிருபத்திலிருந்து இன்றைக்கு தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். இந்த ஜூன் மாதத்திற்குரிய ஒரு செய்தியை வருகிற வாரங்களிலே நாம் கர்த்தருக்கு சித்தமானால் தியானிக்கலாம். ஒரே அதிகாரம் கொண்ட இந்த சிறிய நிருபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, சுவிசேஷத்தின் வல்லமை, திருச்சபையிலே காணப்பட வேண்டிய தகுதிகள், கிறிஸ்தவர்களிடம் காணப்பட வேண்டிய தெய்வீக சுபாவங்கள், சமூகத்தில் காணப்படுகிற அநீதியான காரியங்களை ஒழித்தல் போன்ற அருமையான சத்தியங்கள் அந்த ஒரே புஸ்தகத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதுபோலவே அந்த ஒரே அதிகாரம் கொண்ட இந்த சிறிய நிருபத்தில் 3 அற்புதமான கதாபாத்திரங்கள் இருக்கிறது. 1 ஒனேசிமு, கடந்த வாரம் நாம் தியானித்தோம். 2 பிலமன், 3 அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த 3 கேரக்டர்ஸும் தியானிக்க ரொம்ப ஆச்சரியமான செய்திகளை நமக்கு கொடுக்கிறார்கள். ஒரே அதிகாரம்தான், ஆனால் இந்த 3 நபர்கள், இந்த நிருபம் சொல்லுகிற செய்தி, இப்படி ஏராளமான சத்தியங்கள் இந்த அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது. அருமையானவர்களே, பிலமனை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக கடந்த வார செய்தியை ஜஸ்ட் ஒரு டச் பண்ணுறேன். ஒனேசிமு என்றால் லாபம், பிரயோஜனம் என்று அர்த்தம். ஆரம்பத்தில் ஒனேசிமு லாபத்தை ஈட்டுகிறவனாக, எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாகத்தான் இருந்தான். ஆனால் எப்பொழுது அவனுக்குள் பாவம் உள்ளே பிரவேசித்ததோ, கீழ்ப்படியாத ஓடி போகிற ஒரு நபராக காணப்பட்டானோ, அப்பொழுதே அவன் பிரயோஜனமற்றவனாக மாறிப்போனான். ஒரு மனிதனுக்குள் நுழைகிற பாவம், கீழ்ப்படியாமை, பிரயோஜனம் உள்ள அவனை பிரயோஜனமற்றவனாக மாற்றுகிறது. லாபத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அவன் நஷ்டத்தை கொண்டு வருகிறவனாக மாற்றிவிடுகிறான். ஒரே நபர்தான், உள்ளே பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் இருந்தால் அவன் பிரயோஜனமானவன். பாவமும் கீழ்ப்படியாமையும் இருக்குமானால் அவனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒனேசிமுவை சத்தியத்திற்குள் நடத்துகிறான். ஆண்டவருடைய அன்புக்குள் ஒனேசிமு வருகிறான். ஆண்டவருடைய தெய்வீக சுபாவங்கள் ஒனேசிமுவுக்குள் வருகிறது. பிரயோஜனமற்றவனாக இருந்த அவன் பிரயோஜனம் உள்ளவனாக மாறினான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எஜமானனாகிய பிலமன். பிலமன் என்றால் என்ன அர்த்தம்? அன்பானவன், முத்தத்திற்குரியவன் என்ற அர்த்தம். பிலவட், ரொம்ப ரொம்ப பிரியமானவன் என்று அர்த்தம். அன்பானவர்களே, பெயருக்கு ஏற்றபடி அவனுடைய வாழ்க்கை இருக்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டும். பிலமன் என்றால் அன்பானவன், ஒனேசிமு என்றால் பிரயோஜனமானவன். யூதர்களுக்குள் பெயர் எப்படி இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை அப்படி பொருத்தமாக இருக்கும். பெயருக்கேற்றபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள். அல்லது தரிசனத்தோடு கூட இந்த குழந்தை இப்படி இருக்கும் என்று சொல்லி பொருத்தமான பெயரை குழந்தைக்கு சூட்டுவார்கள். கிரேட் அலெக்சாண்டர், உலகத்தையே ஆளுகை செய்த ஒரு ராஜா. அந்த அலெக்சாண்டர் வைத்து கொண்டிருந்த படை என்பது பயங்கரமான படை. ஒரு பெரிய மலை மேலே போய் நிற்க வைத்து எகிரி குதிரைன்னா எந்த பேச்சு எதிர்கேள்வி கேட்காம அப்படியே எகிரி குதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரமுள்ள அர்ப்பணிப்புள்ள படை மகா அலெக்சாண்டருடைய படை. அந்த படையில் ஒரு வீரன், அவனுடைய பெயரும் அலெக்சாண்டர். ஆனால் அந்த வீரனோ மிகவும் பயப்படுகிறவனாக இருப்பான். ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவனுடைய தொடை நடுங்கும். அவனை ஒரு முறை ராஜா கண்டுபிடிச்சிட்டார். அலெக்சாண்டர் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம். பெயருக்கேற்றபடி நீ யாராயிரு? வீரனாக இரு.
உலகத்தையே ஆளுகை செய்கிற அளவுக்கு திறனாக இருக்கிற என்னுடைய பேரை வச்சுட்டு இருக்கிற நீ என்ன போல யாரா இருக்கணும்? ஒரு வீரனாக இருக்கணும். இல்லைன்னா உன் பேரை என்ன பண்ணிடு? மாத்திரு. அந்த அலெக்சாண்டர் பேரை வச்சுக்காத, மாத்திரு அப்படின்னு. அப்படி இங்கே இருக்கிறவர்களுடைய பேரை மாற்ற சொன்னால், பேருக்கு தகுந்த மாதிரி நீ இருக்கணும். இல்லைன்னா பேரை மாற்றுன்னா எத்தனை பேர் மாறும்னு தெரியல. மறுபடியும் ஒரு ஞானசான ஆராதனை கொடுக்கணுமா என்ன தெரியல பேரை மாற்றுறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, வேதத்தில் பல தேவனுடைய மக்கள் பெயருக்கேற்றபடி அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆண்டவர் யாக்கோபு கிட்ட வந்து கேட்கிறார், உன் பெயர் என்ன? நான் யாக்கோபு, பெயருக்கேற்றபடி நான் ஒரு எத்தன். ஒத்துக்கிறான். நான் ஏமாத்தினேன், மாமனாரை ஏமாத்தினேன், என் கூட பிறந்த சகோதரன் ஏசாவை ஏமாத்தினேன், தகப்பனாரை ஏமாத்தினேன், எல்லாரையும் ஏமாற்றிட்டு தான் நான் இருக்கிறேன். என் பேர் என்னது? யாக்கோப். ஓகே, நீ உண்மை ஒத்துக்கிட்ட. இனி நீ இஸ்ரவேலன். இஸ்ரவேலன் என்றால் ஆசீர்வாதமானவன். அல்லேலூயா. எப்போ அந்த பேரை அவன் வச்சுக்கிட்டானோ அன்னிலிருந்து அவன் ஏமாத்தலை, அவன் ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாய் மாறினான். அன்பானவர்களே, நமக்கு அறிமுகமானவர்கள் நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கும் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி கூப்பிடுறாருன்னா அந்த பெயருக்கேற்றபடி நீ இருக்கிறாயா என்பதை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். பெயருக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஒரு கற்பனையில் யோசிச்சிங்க. இப்போ ஆண்டவர் இங்கே வரார், உன் பக்கத்தில் வந்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுறார். அப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பெயருக்கேற்றபடி நான் இருக்கிறேனா அப்படின்றத சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிலமன் என்றால் அன்பானவன் என்ற அர்த்தம். கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமே அன்புதானே. இந்த நிருபத்தில் கிறிஸ்தவத்தின் மாபெரும் சத்தியமாகிய அன்பு, மன்னிப்பு, இவைகள் இரண்டும் பிரதிபலிக்கிறது. பிரியமானவர்களே, நான் இந்த பிலமன் என்கிற நபருக்குள் நான் உங்களை நடத்த போகிறேன். இந்த நபரை நீங்கள் தியானிக்க உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆச்சரியம் உண்டாகும். ஆச்சரியம் மாத்திரம் உண்டாகக்கூடாது, ஒரு அர்ப்பணிப்பும் உண்டாக கர்த்தர் உதவி செய்வாராக. சத்தமா ஆமென் சொல்லலாமா? பிலமன் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையுமாய் இருக்கிற பிலமனுக்கும். அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமனை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள். எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலமன். பிலமன் என்று அவனை அறிமுகப்படுத்துகிற அந்த முதல் வசனத்திலேயே எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? முதலாக அவனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, அவன் பிரியமுள்ளவன். பிரியம் என்றால் அன்புள்ளவன். நான் முதல்ல சொன்ன முத்தத்திற்குரியவன். அருமையானவர்களே, பிலமன் யாரை அதிகமாய் நேசிக்கிறான்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான பிலமன் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல. கடந்த வார தியான செய்தியில் பார்த்தோம், ஒனேசிமுவையும் அவன் நேசிக்கிறவனாக, அன்பு செலுத்துகிறவனாக இருந்தான். வீட்டில் வேலை செய்கிற அடிமையாக இருந்தாலும் அவன் அன்பு செலுத்துகிறவனாக இருந்தான். மாபெரும் ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாக இருந்தாலும் அவன் அன்பு செலுத்துகிறவன். அவனுடைய கேரக்டர், அவனுடைய சுபாவம் அன்பு செலுத்துகிற சுபாவம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி அன்பு செலுத்துவாங்க. பிடித்தவர்களை ரொம்ப ரொம்ப நேசிப்பார்கள். மனதுக்கு ஏற்றவர்களை மிகவும் அன்பு கூறுவார்கள். மற்றவர்கள்கிட்ட அன்பு கூற மாட்டாங்க. மற்றவர்கள்கிட்ட பட்டும் படாமல் அப்படி இருப்பார்கள். பிலமன் எப்படிப்பட்டவன்? அடிமன்னாலும் அவன் அன்பு கூறுகிறவன். அப்போஸ்தலன் பெரிய ஊழியக்காரன் என்றாலும் அன்பு கூறுகிறவன். அதாவது அடிமன்னா மனுஷன்ல ஒரு பொருட்டா எண்ணப்படாதவன் தான் அடிமை, தரம் தாழ்ந்தவன் தான் அடிமை. அந்த அடிமையையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒரு குணம். அப்போஸ்தலன் என்றால் மிகப்பெரிய ஒரு அதிகாரம். அந்த ஊழியக்காரனையும் நேசிக்கிறவன். பெரிய ஆளோ சின்ன ஆளோ ஈக்குவாலிட்டி அன்பில். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் இந்த வசனத்தை வாசிக்கும்போது, செய்தியை கொடுக்கும்போது என்ன நானே கேட்டுக்கிறேன், நீ இப்படி இருக்கிறியா அப்படின்னு நான் என்ன நானே கேட்டுக்கிறேன்.
வித்தியாசம், அன்பில் வித்தியாசம் காட்டுறியா இல்லை எல்லாரையுமே ஒன்று போல நேசிக்கிறையா? பிலமன் பிரியமுள்ளவன், அன்புள்ளவன். வேதம் அன்பை 2 விதங்களிலே வெளிப்படுத்துகிறது. ஒன்று அகாஃபே, 2வது ஃபிலியோ. அகாஃபே என்றால் தெய்வீக அன்பு. ஆண்டவர் எப்படி பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிறாரோ அதுபோல நேசிப்பது தான் அகாஃபே. ஃபிலியோ என்பது என்னன்னா, ஆளுக்கு தகுந்த மாதிரி நேசிக்கிறது. ஒருத்தரை நேசிக்கலாம், பிடித்தவர்களை நேசிக்கலாம், அந்த நேசம் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடலாம், பகையாக கூட மாறலாம். இதுதான் ஃபிலியோ. இன்னைக்கு நம்ம பார்க்குற நிறைய பேர்கிட்ட என்ன அன்பு இருக்குது? அகாப்பேவா ஃபிலியோவா? ஃபிலியோ தான் இருக்கு. கொஞ்சம் நேசிச்சா நேசிப்பாங்க இல்லையா? உண்மைதானே? நம்ம கொஞ்சம் முகம் காட்டினா அவங்களும் என்ன பண்ணுவாங்க? முகம் காட்டுவாங்க. அகாப்பே என்பது தெய்வீக அன்பு, பகைவரையும் நேசிக்கும். அதனால்தான் ஒனேசிமுவை பிலமோனால் நேசிக்க முடிந்ததுக்கு காரணம் அவங்ககிட்ட இருந்த அன்பு ஃபிலியோ கிடையாது, அவங்ககிட்ட இருந்த அகாப்பே அன்பு. அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே உங்களை நான் இப்படிப்பட்ட தெய்வீக அன்புக்குள்ளாய் நடத்த விருப்பப்படுகிறேன். நம்ம எல்லாரும் உலகம் மனிதர்களுடைய அன்பிலே நாம் காணப்படக்கூடாது. நாம் எல்லாரும் தெய்வீக அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். இது ஒருவேளை பிரசங்கம் பண்ணும்போது இது நம்மால் நடைமுறைப்படுத்த முடியுமா என்று கேட்கிற அளவுக்கு இருக்கலாம். ஆனால் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும். ஆனால் நம்மாலையும் நேசிக்க முடியும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் 10 பிரமாணங்கள் கட்டளைகளையும் 2 பிரமாணத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு ஆண்டவரை நேசிப்பாயாக. 2வது கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அன்பு என்கிற ஒரு அஸ்திபாரத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இந்த அஸ்திபாரத்திற்குரியவன் தான் பிலமன். பட்சபாதம் இல்லாமல் பெரியவர்களோ சிறியவர்களோ அடிமைகளோ எல்லாரையும் நேசிக்கக்கூடியவன் இந்த பிலமன். அன்பானவர்களே, வேதத்தில் எழுதப்பட வேண்டிய சத்தியங்கள் ஏராளமாக இருக்கிறது, சொல்லப்பட வேண்டிய ஆலோசனைகள் ஏராளமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் நடந்த சம்பவத்தை ஆண்டவர் வேதத்தில் ஒரு நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அந்த வீடு எத்தனை தேவனுக்கு மகிமையான சாட்சியாக இருந்திருக்கிறது. கவனிக்கிறீர்களா? பிலமன் யார்? ஓனர். ஒனேசிமு யார்? ஒரு அடிமை, ஸ்லேவ், சாதாரணமாக மனுஷனோட கேவலமானவன். அவன் எப்படி தன்னுடைய வேலைக்காரனை நடத்துகிறான் ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாருங்க. அன்பானவர்களே, உங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொன்றத்தையும் ஆண்டவர் வாட்ச் பண்ணுறாருன்றதை மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய குடும்ப உறவுகளுக்குள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பெற்றோர் பிள்ளைகள், நம்ம எப்படி நடக்கிறோம்? ஒரு எஜமானன் அடிமை கிட்ட எப்படி நடந்தான்றதை ஆண்டவர் பார்த்தார்னா சொந்த பந்தத்தில் எப்படி நடக்கிறாங்கன்னு பார்க்காம இருப்பாரா? பிரதர், அம்மா, அப்பா, பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். எழுத வேண்டிய, சொல்லப்பட வேண்டிய சத்தியங்கள், சட்டதிட்டங்கள் ஏராளமாக இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த எஜமான அந்த அடிமை எந்த அளவுக்கு நேசித்தான், எந்த அளவுக்கு அவனை மறுபடியும் சேர்த்து கொண்டான் அப்படின்ற சப்ஜெக்டை இதில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய வீட்டையும் கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக நம்ம என்னென்ன செய்கிறோன்றதை எவ்ரிதிங் ஆண்டவர் வாட்ச் பண்ணுறார். இயேசுவே இவ்வீட்டின் தலைவர், மறைவான விருந்தினர், எல்லாவற்றையும் கவனிக்கிறார், காது கொடுத்து கேட்கிறார். நம்ம பேசுகிறத, நம்ம என்ன பண்ணுறோன்றதை கண்ணோர பார்க்கிறார். 4 சுவத்தை மறைச்சிக்கிட்டு அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் உள்ளறையில் நம்ம நுழைஞ்சாலும் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறார். அன்பானவர்களே, அந்த உறவுகளை, வேலைக்காரர்களை, அடிமைகளை எப்படி நடத்துகிறாங்க ஆண்டவர்? அதுக்கும் ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும்
பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவர்கள். ஆண்டவர் சொல்றாரு உன் பண்டிகையிலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன். பண்டிகைன்னா ரெண்டு எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரவேல் தேசத்தில் சபையில் பல பண்டிகைகள் நடத்தப்பட்டன. அந்த பண்டிகைகளும் எடுத்துக்கொள்ளலாம். உன் பண்டிகையிலே வீட்டு ஃபங்க்ஷனாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஃபேமிலி விசேஷமான வைபவங்கள் இதில் கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் நீ உன் குமாரனோடு குமாரத்தியோடு மாத்திரம் சந்தோஷமா இருக்கக்கூடாது. கவனிங்க என்ன சொல்லுது வசனம். உன் பண்டிகையில் நீயும், அதுக்கடுத்து உன் குமாரனும், அதுக்கடுத்து உன் குமாரத்தி, அதுக்கடுத்து வேலைக்காரன், வேலைக்காரி, வாசல்களில் இருக்கிற லேவியன், அதுக்கடுத்து பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை எல்லாரும் என்ன பண்ணணும்? சந்தோஷப்பட கடவீர்கள். அன்பானவர்களே கொஞ்சம் கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்முடைய வீட்டை கர்த்தர் வாட்ச் பண்ணுறாருங்க. குமாரன் குமாரத்தி மாத்திரம்தானா நம்ம வீட்டில் இருக்கிறதான வேலைக்காரர்கள்? வேலைக்காரர்கள் எங்களுக்கெல்லாம் வேலைக்காரிகளே இல்லைப்பா அப்படின்றீங்களா? ரைட், ஓகே, விட்டுடலாம். உன் வாசல்களில் இருக்கிற லேவியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாசல்களில் இருக்கிற லேவியன்னா என்னன்னா, லேவியனுக்கு சொத்து எல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் தேசத்தை பங்கு பிரித்து கொடுக்கும்போது கோத்திரங்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்தாரே தவிர லேவியர்களை எங்கே வச்சார்னா ஆலயத்தை சுற்றிலும் வச்சுட்டார். இஸ்ரவேல் 12 கோத்திரம் எங்கே இருந்துச்சு? அதே ஆலயத்தை சுற்றிலும் லேவியர்கள். அந்த லேவியர்களை சுற்றிலும் யார் இருப்பாங்க? 12 கோத்திரம் இருப்பாங்க. உன் வாசல்களில் இருக்கிற லேவியன்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய அந்த ஆலயத்தில் உனக்கு எதிராக இருக்கிற லேவியன் அவனும் எதில் இருக்கணும்? ஊழியக்காரனும் இருக்கணும். அதுக்கடுத்து பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை இவங்களெல்லாம் நீ என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுத்தணும். ஆண்டவருடைய பிரமாணங்க, ஆண்டவருடைய கட்டளை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. நான் என் புருஷன் என் பிள்ளை மாத்திரம்தான் டோரை க்ளோஸ் பண்ணி சந்தோஷத்தை இங்கே வரைக்கும் லாக் பண்ணி வச்சுருக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட நிறைவாக வரணுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைந்து என் சாவிது சொல்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படி நிரம்பி வழியணுமா? உங்கள் வீட்டு சந்தோஷத்தில் நீ உன் பிள்ளை மாத்திரம் இருக்கக்கூடாது. வேலைக்காரர் இருக்கணும், வேலைக்காரி இருக்கணும், அடிமை இருக்கணும், ஊழியக்காரர் இருக்கணும், பரதேசி இருக்கணும், திக்கற்றவர் இருக்கணும், விதவை இருக்கணும். எல்லாரும் உன்னை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தில் நீ என்ன பண்ண? பங்கு கொடு. அன்பானவர்களை கவனிங்க. யூதர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், கர்த்தருக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வைக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஏழைகளுக்கு எளியவர்களுக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வைப்பாங்களாம். நம்ம மற்றவர்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னே ஒரு பங்கு எடுப்பாங்களாம். இந்த ஒரு சிலர் நீங்கள் கடைக்கு போகும்போது பிச்சை எடுக்கிற அந்த நபர்களெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஏழைகளுக்கு போடுறதை நீங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களே, சிலரெல்லாம் நம்ம கணக்கில் வராமல் நம்ம என்ன பண்ணிடணும், சில செலவுகளை நம்ம பண்ணிடணும். நம்மளை சுற்றிலும் இருக்கிற தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்கணும்னு பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஒரு வேலைக்காரன், வேலைக்காரி, அடிமை, விதவை, திக்கற்றவன் எல்லாரையும் நீ சந்தோஷப்படுத்துன்னு பைபிள் சொல்லுது. பிலமன் பைபிள் சொல்லுகிற சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தன்னுடைய வீட்டை நடத்துகிறவனாக இருக்கிறான். அன்பானவர்களே, நமது வீடு எப்படி இருக்கிறது? அருமையானவர்கள், நம்ம வீட்டுக்குள்ளே ஆண்டவர் நுழைஞ்சி பிலமன் எப்படி இருக்கிறான், அடிமைகிட்ட எப்படி நடந்துக்கிறான், அப்போஸ்தலன் ஊழியக்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கிறான், ஆண்டவரே ஆச்சரியப்படுறாரு. ரொம்ப ரொம்ப பெயருக்கேற்றபடி இவன் அன்புள்ளவன், பிரியமுள்ளவன். கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பாராக. பிலமன் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன்போற்றவனாகிய அர்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. பிரியமுள்ள அப்பியாள் யாருப்பா இது? பிரியமுள்ள அப்பியாள் அப்படின்னா இவள் பிலமனுடைய மனைவி என்று சொல்லப்படுகிறது. பிலமனுடைய மனைவியினுடைய பெயர் அப்பியாள். பிரியமுள்ள அப்பியாள். முதல் வசனம் சொல்லுகிறது பிரியமுள்ள பிலமன். 2ஆம் வசனம் சொல்லுகிறது பிரியமுள்ள அப்பியாள். பிலமனுக்கு இன்ட்ரோடியூஸ் கொடுக்கும்போது பைபிள் சொல்லுகிறது அவன் பிரியமானவன், அவன் அன்பானவன். பிலமனுடைய மனைவி அப்பியாளை குறித்து அறிமுகம் சொல்லும்போது வசனம் சொல்லுகிறது அவள் பிரியமுள்ளவள், அவள் அன்புள்ளவள். கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். அருமையான ஒரு குடும்பங்க, ஜாடிக்கேற்ற முடிங்க, பொருத்தமான ஜோடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன் அன்புள்ளவன், மனைவி
அன்புள்ளவள், பிரியமுள்ள அப்பியாள். அன்பானவர்களே, அழகான குடும்பம் இந்த ஃபிலமனுடைய குடும்பம். சில வீட்டில் சொல்லுவாங்க, கணவன் ரொம்ப ஒரு அன்பு செலுத்துகிற நபராக இருப்பாங்க, மனைவி ரொம்ப சிடு கடுன்னு இருப்பாங்க, கடுகை போட்டால் பொரிச்சிடலாம் அந்த அளவுக்கு இருப்பாங்க. அப்போது அவங்க அதுக்கு தங்களே ஒரு காரணம் சொல்லிக்குவாங்க. இது பாருங்க, உங்களை மாதிரி நானும் இழிச்ச வேணா இருந்தால் முடிஞ்சிடும் நம்ம வீடு, நீ அப்படி இருந்துக்கோ, நான் அப்போ தான் இந்த ஊரில் நம்ம என்ன பண்ண முடியும். அன்பினால் சாதிக்க முடியாது என்னங்க இருக்கிறது. ஃபிலமனுடைய குடும்பம் அன்பினாலே சாதித்த குடும்பம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு சோத்திரம். கணவனுக்கு ஏற்றபடி மனைவி. சோத்திரம். கணவன் ரொம்ப அன்புள்ள டைப்பா, மனைவி அதே மாதிரி கேரக்டராக வந்துடுங்க. சோத்திரம். மனைவிக்கு ஏற்ற மாதிரி கணவன் சில நேரத்தில் அப்படி மாற்றியும் சொல்லணும். சோத்திரம். ஒரு சில வீட்டிலலாம் கணவன் அப்படி இப்படி இருப்பாங்க. கவனிச்சிங்க, ஒருத்தருக்கு ஒரு மேத் மாதிரி ஒருத்தர்னா ரெண்டு பேரும் கடுகடுன்னு போயிடாதீங்க. இல்லைங்க, நான் எவ்வளோ இழுத்து பார்த்தேன், பொண்டாட்டி சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி இல்லை, பார்த்தேன், நான் என்ன பண்ணுறது. ஆதாம் பழத்தை சாப்பிட்டான்ல, நானும் அப்படியே போயிடுறேன். மனசில் நினைக்கிறதெல்லாம் புரியுது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஃபிலமன் வீட்டுக்கு உதவி செய்தவர் உங்கள் வீட்டுக்கும் உதவி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரியமுள்ள ஃபிலமன், பிரியமுள்ள அப்பியாள். இதை வாசிக்கும் போதே என்னுடைய மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருமையானவர்களே, உலக கோட்பாடுகள் கொள்கைகளெல்லாம் நமக்கு வீட்டுக்குள்ள வேணாம். நீ அப்படி இருந்துக்கோ, நான் இப்படி இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை பேலன்ஸாக கொண்டு போக முடியும், அப்படியெல்லாம் வேண்டாம். இரண்டு பேருமே நல்ல அன்புள்ளவர்களாக, பிரியமுள்ளவர்களாக, தேவனுக்கான வைராக்கியம் உள்ளவர்களாக, யாவரையும் நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் அந்த வீட்டின் தலைவராக இருந்து தொடர்ந்து தம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளிடுவார். அருமையானவர்களே, அதே 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறது. பிலமோனுடைய வீடு தேவனது ஆலயமாய் மாறினது. ஆதி திருச்சபைகளுக்கு கட்டடங்கள் கிடையாது, விசுவாசிகள் வீடுகள் தான் ஆராதனை ஸ்தலங்களாக இருந்தது. அன்றைக்கு அதுதான் புதிய காலம், பயனரி ஒர்க் நடக்கிற நேரம். அப்போ எங்கே லேண்டு வாங்குறது, எப்போ கட்டடம் கட்டுறது. அதனால் விசுவாசிகளுடைய வீடுகள் கொஞ்சம் ஹால் பெருசாக இருக்கா, அவர்களெல்லாம் வீடுகளை திறந்து கொடுத்தாங்க. நீங்கள் என்னுடைய வீட்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபிலமன் கொஞ்சம் பணக்காரன், அவனுடைய வீடு பெருசாக இருந்துச்சு, அவன் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தான். என்னுடைய வீட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனிங்க, ஈஸியாக நான் சொல்லிட்டு போயிடலாம். பாஸ்டரும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வீடு என்ன பண்ணிடுவோம், பம்பர் மாதிரி. என்ன பாஸ்டர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்கன்னு ஒரு சிலர் வீட்டில் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஏதாவது சஞ்சு வைக்கிறதுக்கா, ஏதாவது வடை டீ காபி போட்டு வைக்கிறது இல்லை. நீங்கள் உட்கார்றதுக்கு சேரை ரெடி பண்ணி வைக்கணும். வீடு எப்படி இருக்குது, அப்படி இருக்குது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் வீட்டை என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். ஒரு சிலர் வீட்டிலெல்லாம் சொந்த பந்தங்க வராங்கன்னு கேள்விப்பட்டோன்னா, என்னத்துக்கு அவங்க வராங்க, அவங்களுக்கு சமைக்கிறதுக்கும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும், ஐயோ வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு முடியாது, அப்படியே ஹோட்டலுக்கு எங்கேயாவது கூட்டின்னு போய் அங்கே 4 போண்டா ஏதாவது வாங்கி கொடுத்து அப்படியே என்ன பண்ணுங்க அவங்கள தோத்துற. ஆண்டவரே, வீடு அப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி பிஸி ஷெட்யூல். ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது. வீடை ரெடி பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுது, சோத்திரம். ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம எவ்வளோ பாடுபடுறோம், சரிங்களா? ரொம்ப அதுக்காக ஆயத்தம் பண்ணுறோம். கவனிங்க, வாரம் சர்ச் நடக்கணும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அனுதினமும் வீட்டிலே கூடி வந்தார்கள்னு பைபிள் சொல்லுது. டெய்லி ப்ரேயர் நடந்தது, வாரந்தோறும் ஆராதனை நடந்தது, டெய்லி ப்ரேயர் நடந்தது. அப்போன்னா அந்த வீடு எப்போ பார்த்தாலும் கெஸ்ட்டுங்களுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கணும். இது எக்ஸ்ட்ரா பேர்டன், இது எக்ஸ்ட்ரா ஒரு கமிட்மெண்ட். ஃபிலமனுடைய வேலைக்கும் ஃபிலமனுடைய பலவிதமான பிஸ்னஸ்க்கும் இது ஒரு பெரிய ஒரு தடை போல. ஆனால் ஃபிலமன் அதை பொருட்டாக நினைக்கல. உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஜனங்கள் ஃபிலமனுடைய வீட்டிலே கூடி இளைப்பாறினார்கள். இளைப்பாறுதல்னா என்ன? ஆண்டவர் சொல்றார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னாவே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நல்லா பாய் போட்டு தலைகாணி போட்டு தூங்குறதா இளைப்பாறுதல். இல்லை, இருதயத்தில் ஒரு ஆறுதல். ஹல்லேலூயா. மனதில் ஒரு சமாதானத்தை கொண்டு வருவது தான் இளைப்பாறுதல். ஃபிலமனுடைய வீடு அநேக தேவனுடைய மக்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற வீடாக இருந்தது. 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஃபிலமன் 1:7. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியினால்
உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால். விசுவாசிகள் வந்து பிலமனுடைய வீட்டில் என்ன பண்றாங்க? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இளைப்பாறுதலை அடைகிறார்கள். தங்குவது தூங்குவதல்ல இளைப்பாறுதல். ஆண்டவருடைய சமூகத்தினாலே ஆற்றி தேற்றப்படுவதுதான் இளைப்பாறுதல். ஒரு இளைப்பாறுதலை தேவனது ஜனங்கள் பிலமனுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள். கவனிச்சு பாருங்க, பிலமனுடைய வீடு எவ்வளவு ஒரு தேவனுக்கு பிரியமான வீடு பாருங்களேன். நீ உன்னுடைய வீட்டில் நீயும் பொண்டாட்டி பிள்ளைகள் மாத்திரம் சந்தோஷப்படக்கூடாது. வேலைக்காரன் வேலைக்காரி பரதேசி திக்கற்றவன் விதவை லேவியன் எல்லாரும் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். பிலமனுடைய வீட்டில் அடிமை கூட, அந்த உபாகமத்தில் வாசித்த வசனத்தில் அடிமை பேரே கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லாரை காட்டிலும் திக்கற்றவர்கள் விதவைகள் இவர்களை காட்டிலும் லோ கேட்டகரி தான் அடிமை. ஆனால் அந்த அடிமை கூட பிலமனோட வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறான்னா பிலமன் வீடு எவ்வளோ பாக்கியமான வீடு பாருங்க. இரண்டாவதாக அந்த வீட்டில் அநேக விசுவாசிகள் கூடி இளைப்பாறுதலை தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் பலன் கொள்ளக்கூடிய இடமாக இருந்தது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம் பிலமன். அன்பானவர்களே, உங்களுடைய வீடு ஒரு இளைப்பாறுகிற வீடாக இருக்கிறதா? ஒரு கண்ணீரோடு துக்கத்தோடு பிரச்சனையோடு யாராகிலும் வந்தார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிற, அவர்களுக்காக ஆண்டவரை குறித்து வார்த்தைகளை சொல்லுகிற, அவர்கள் ஆற்றி தேற்றப்படுகிற ஒரு வீடாக இருக்கிறதா? அன்பானவர்களே, நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கே என் வீட்டில் இளைப்பாறுதல் இல்லை, நானே என் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், எங்கேருந்து நான் அடுத்தவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது? இரவு முழுவதும் கண்ணீரே எனக்கு உணவாக இருக்கிறது, வருத்தத்தின் அப்பத்தை தான் நான் புசித்து கொண்டு இருக்கிறேன், நான் எப்படி அடுத்தவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியும்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேளுங்க, ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேளுங்க. தேவனுடைய வார்த்தை உங்கள் வீட்டில் நிறைவேறுமானால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். சத்துரு எத்தனை பிரச்சனைகளை உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து போட்டாலும் உங்கள் வீட்டின் தலைவராய் கர்த்தர் எழும்பி நிற்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் வீட்டில் எனக்கே நிம்மதி இல்லை, என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைங்களுக்கே வழி இல்லை அப்படின்னாலும் சொல்லவே கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் உங்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்ன நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர், பத்தலன்னு சொல்ற அளவுக்கு அல்ல, கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சந்தோஷப்படணுங்க. அவர்களுடைய சந்தோஷத்துக்கு உங்களுடைய வீட்டில் இடம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வருகிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்களே ஒரு கதவு போட்டு தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை பூட்டிடுறீங்கன்னு அர்த்தம். கவனிங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிலமனுடைய வீடு அநேகருக்கு ஆசீர்வாதத்தை, வேலைக்காரர்கள் அடிமைகள் விசுவாசிகள் எல்லாருமே இளைப்பாறுகிற ஒரு இடமா இருந்தது. அன்றைக்கு சர்ச் இல்லை, அன்னைக்கு அவங்களுடைய வீடு. இன்றைக்கி அப்படி கிடையாது. அதனால் விசுவாசிகளெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுங்கன்னு நான் சொல்லலை. இன்றைக்கு சபை இருக்கிறது. இந்த சபையிலே நீங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலின் பாத்திரமாக இருக்கிறீர்களா? சபைக்குள்ளே வந்து ஜெபிக்கிற, சபையிலே வந்து போராடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாக இருப்பீர்களானால் நீங்கள் தேவையுள்ளவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறவர்கள். நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். யாரையும் நான் கட்டாயப்படுத்த போகிறதே கிடையாது. நான் கொடுத்துக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சர்ச்சுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இங்கே நான் காலேஜுக்கு போய் இங்கே நான் படித்து இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னா அந்த சம்பாத்தியத்திலேருந்து இந்த சர்ச்சில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பாட்டு நான் கொடுக்க போகிறேன்றது இதுதாங்க. பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலை இளைப்பாறினபடினாள். கொஞ்சம் அடுத்தவங்களையும் கொஞ்சம் நினைங்க பிரதர் சிஸ்டர்ஸ். வர்ற சம்பாத்தியம் எனக்கு மட்டும்தான், என் பிள்ளைக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு கொடுங்க, அடுத்தவர்களுக்கு கொஞ்சம் கரத்தை நீட்டுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷத்தை கர்த்தர் கொண்டு வரணுன்னா, நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்க பாருங்கள், பற்றாக்குறையோடு இருக்கிறீங்க பாருங்கள், பாதிப்புகளோடு கூட இருக்கிறீங்க பாருங்கள், அதை கர்த்தர் மாற்றணுன்னா கொஞ்சம் உங்கள் வீட்டை பிலமன் வீடை மாதிரி மாற்றுங்க. ஒரு வீட்டை காட்டுற அந்த வீடை கொஞ்சம் பாருங்களேன். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16, 17, 18. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல்
நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? என் சிறுவயது முதல் அவன் என் தகப்பனிடத்தில் வளர்ந்தது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். அன்பானவர்களே, யோபுனுடைய வீட்டுக்குள்ள கொஞ்சம் வாங்க. யோபுனுடைய வீடுனாவே பிரச்சனையை பற்றி தானே நம்ம பேசுகிறோம். 10 பிள்ளைகள் செத்தாங்க, 6000 ஒட்டகங்கள் செத்தது, இத்தனை போச்சு, வியாதி வந்துச்சு, ஓட்டை எடுத்து சொரணின்னு உக்காந்தான். இதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. யோபுனுடைய வீட்டில் இன்னொரு காட்சியை பாருங்க. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடுத்தேன். விதவைகள் என்னுடைய வீட்டை ஏக்கத்தோடு பார்த்துட்டு வெறுமையா போனதே கிடையாது. இந்த வீட்டுக்கு போனா எனக்கு ஒரு தேவை சந்திக்கப்படும். என் வீட்டுக்கு வருகிற விதவைகளுடைய கண்கள் பூத்து போகவே இல்லை. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என்னுடைய ஆகாரத்தில் சாப்பிடாம நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? யோபுனுடைய வீட்டில் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டான். அப்பா அம்மா இல்லை, அனாதை பிள்ளைகள் எல்லாமே யோபுனுடைய வீட்டில் சாப்பிட்டாங்க. என் சிறு வயது முதல் அவன் தன் தகப்பனிடத்தில் வளருவது போல என்னோடு கூட வளர்ந்தான். அப்பா வீட்டில் எப்படி இருக்கிறார்களோ, சொந்த அம்மா அப்பா கிட்ட எப்படி இருப்பாங்களோ அது போல என் வீட்டில் இருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகா சொல்கிறோம். முந்தின வசனங்களை நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, வேலைக்காரர்கள் என்னோடு கூட கொஞ்சம் தர்க்கம் பண்ணாங்கன்னா அவர்களுடைய காரியங்களில் என்ன நியாயம் இருக்குதோ அதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் எஜமானே, நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு இல்லாமல் வேலைக்காரர்கள்கிட்ட அவங்களுடைய பேச்சில் அவங்களுடைய வழக்காட்டில் நியாயம் இருக்குமானால் அந்த நியாயத்தை நான் புரட்டி போடவில்லை, அவர்களுக்கு நான் நியாயம் செய்தேன்னு சொல்கிறோம். ரொம்ப அருமையான வீடுங்க யோபுனுடைய வீடு. விதவைகள், எளியவர்கள், அந்த உபாகமத்தில் வாசிச்சோம் பாருங்க. அந்த அவங்கெல்லாம் வந்து சாப்பிட்ட வீடுங்க, இளைப்பாறின வீடுங்க. யோபுனுடைய வீடு சாத்தா கவிழ்த்து போட்டான். யோபு அவ்வளோதான், நாசமாக போகணும். யோபுனுடைய பேரே சரித்திரத்தில் இல்லாமல் போகணும். பண்ணுறதெல்லாம் சாத்தான் பண்ணிட்டான். பிள்ளைகளே கிடையாது. அவனுடைய பேர் சரித்திரத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போயிடும். அவனுடைய சந்ததியே இல்லாமல் போயிடும். இதுதான் ஃபேக்ட். ஆனால் யோபு எப்படிப்பட்டவன்? தேவனுடைய சட்டதிட்டங்களை தன்னுடைய வீட்டிலே நிறைவேற்றி தேவனுக்கு பிரியமாய் தன்னுடைய வீட்டை நடத்தினவன். பார்த்தார் ஆண்டவர், அந்த வீட்டில் ஆண்டவர் ராஜாவாக எழுந்து நின்றார். அல்லேலூயா, கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் போட்ட சகல காரியங்களையும் தவிடுபடியாக்கினார். இழந்ததுக்கும் பல மடங்கு 2 மடங்கு கத்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அனுபவிச்சு நான் ஒன்று சொல்கிறேங்க, நம்ம வீட்டில் வருகிற அக்கௌண்ட்ஸில் ஒரு சில டைம் ஆடிட்டிங் பண்ண நமக்கே குழப்பம் வரும். எப்படி இந்த பிரச்சனை மாறுச்சு, எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டது, வெறுங்கையும் கோலுமா இருந்தா 2 பரிவாரம் எப்படி வந்தது, கால்குலேஷன் போட்டிங்கன்னா குழப்பம் வரும். காரணம் என்னன்னா, கர்த்தருக்காக நிற்கிறவர்ல ஆண்டவர் 2 மடங்கு 100 மடங்குன்னு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிக்கிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய இன்கம்க்கு நீங்கள் போடுற கணக்குக்கு மேலே கர்த்தர் வழிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, அந்த பணத்தில், அந்த சந்தோஷத்தில், அந்த ஆகாரத்தில் நீ, உன் மனைவி, உன் பிள்ளை மட்டும்தானா? இல்லை, ஏழை எளியவர்கள், திருச்சபை, மற்றவர்களுக்கும் இடமுண்டா? உங்களுடைய கொஞ்சம் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதில் மீதியும் எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். சத்தமாமேன் பண்ணுங்க. 5 அப்பம் 2 மீனில் மீதி எடுக்க வைத்த தேவன் எடுக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. மறந்துடாதீங்க, ஆண்டவருடைய பிரியம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறபடி நீங்கள் வீட்டை நடத்துறீங்களான்னு பாருங்கள். பிலமன் 1:7. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியினால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். பிலமன் என்றால் அன்பானவன், பிரியமானவன் என்ற அர்த்தம். உம்முடைய அன்பினாலே, இந்த வசனத்தின் 2வது பகுதியை பாருங்க. உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? ஒனேசிமு சப்ஜெக்டை பற்றி பேசும்போது நான் சொன்னேனே, எங்கே இருக்கிறார்? அவர் வீட்டு காவலில் இருக்கிறார், எபேசுவில் இருக்கிறார். அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஆனால் கொலோசே அந்த பட்டணத்தில் உள்ள சபையை குறித்து அவருக்கு ஒரு பாரம். பல இடங்களில் சபை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நான் வேற வீட்டு காவலில் இருக்கிறேன்னு, அந்த விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள், அந்த சபை எப்படி இருக்கிறது, ஒரு பாரம். 2 கொரிந்தியர் 11:28 பார்க்கிறோம். எல்லா சபைகளை குறித்த
கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறதுன்னு பவுல் சொல்றார். அவருக்கு மனசுல ஃபுல்லா கவலை, ஐயோ இந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, இந்த சபை எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு. ஏன்னா ஜெயிலில் இருக்கிறார் அவர். ஆனால் ஒரு செய்தி பவுலுக்கு நேராக வருகிறது, பவுலே நீர் கொலோசை சபையை குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த சபையிலே பிலமன் எல்லா மக்களையும் தன்னுடைய வீட்டிலே கூப்பிட்டு ஆறுதலாக இளைப்பாற பண்ணுகிறார். அங்கே சபை சிதறி போகவில்லை, பத்திரமாய் இருக்கிறது. இப்ப பவுல் லெட்டர் எழுதுறாரு, உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம் மிகுந்த ஆறுதல் நான் அடைந்திருக்கிறேன். பிலமன் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அடிமைகள் எப்படி நடந்துக்கிட்டான்னு ஆண்டவர் கவனிக்கிறார். ஓ, இவன் அடிமை கிட்ட கூட எப்படி இருக்கிறான், ரொம்ப நேசிக்கிறவனா இருக்கிறான், மன்னிக்கிறவனா இருக்கிறான். ஓகே, சர்ச்சில் எப்படி நடந்துக்கிறான், விசுவாசிகள் ஆறுதல் சந்தோஷம். ஒன்று அவனுடைய வீடு, இரண்டாவது தேவனுடைய வீடு. இந்த ரெண்டு வீட்டிலையும் எப்படி நடந்து கொள்கிறான் ஆண்டவர் கவனிக்கிறார். தேவனுடைய உள்ளம் மகிழ்கிறது. என் அன்பானவர்களே, உங்களையும் கர்த்தர் கவனிக்கிறார். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சபையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை கவனித்து பார்க்கிறார். நீங்கள் எப்படி இந்த செய்தி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இவர் ஒன்று 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிறார், கம்யூனியன் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? இல்லை, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும்போதே நான் என் வீட்டை எப்படி நான் நடத்துகிறேன், இந்த சர்ச்சில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களை கொஞ்சம் நிதானித்து பார்க்கிறீர்களா என்பதை ஆண்டவர் உங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன்னுடைய நடையை காத்துக்கொள். பிலமன் அந்த ஆலயத்தில் கூட தேவனுக்கு மகிமையாக இருந்தான். உம்முடைய அன்பினாலே பரிசுத்தவான்கள் ஆறுதல் அடைந்தார்கள், இளைப்பாறினார்கள். சிறைச்சாலையில் இருக்கிற பவுல் சொல்லுகிறான், நான் மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறேன். 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் என் உள்ளத்தை நீர் இளைப்பாற பண்ணும். விசுவாசிகளை இளைப்பாற பண்ணா, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், என் உள்ளத்தை நீர் இளைப்பாற பண்ணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு 50 வயது கடந்து இருக்கிற ஒரு ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பல வருடங்களுக்கு முன்பதாக அநேக ஊழியக்காரர்களுக்கு இளைப்பாறுதலை ஏற்படுத்துகிற ஒரு சின்ன ஊழியக்காரனாக நான் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். பிலமன் அப்போஸ்தலனாகிய பவுலின் இருதயத்தை இளைப்பாற பண்ணுகிறான். பவுல் மூத்த வயதுடையவன், இன்னும் கொஞ்ச நாளில் மரிக்கப் போகிறான். வயது அதிகம், பிலமன் வயது குறைவு. ஆனால் பிலமன் நிமித்தமாய் பவுலினுடைய இருதயம் ஆறுதல் அடைகிறது. இந்த வசனத்தை எழுதிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் சில காட்சிகளை காட்டினார். சில மூத்த ஊழியக்காரர்கள், வயதான ஊழியக்காரர்கள், தாழ்மையாக சொல்கிறேன், அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக, அவர்களுக்கு ஒரு ஆதரவாக காணப்பட கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். இன்றைக்கு அவர்களெல்லாம் ஒரு சிலர் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆறுதலாக இருக்கிறீர்களா? ஆதரவாக இருக்கிறீர்களா? உங்களால் பரிசுத்தவான்கள், ஊழியக்காரன் சந்தோஷம் ஆறுதல் அடைகிறானா, சஞ்சலம் வருத்தம் அடைகிறானா? உங்களை நடத்துகிறவர்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்களா, சந்தோஷத்தோடு இருக்கிறார்களா? நான் கடைசியாக முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மிகப்பெரிய செல்வந்தனாகிய பிலமன் இறுதி நாட்களில் என்னவா ஆனான்னா, அவனும் ஒரு ஊழியக்காரனாக மாறினான். அவனை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல வேலைக்காரன், அடிமை, குடும்பம், அதுக்கடுத்து சபை, மக்கள், விசுவாசிகள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்காக தன்னை விட்டு கொடுத்துட்டே இருந்தவன் டோட்டலாக ஃபைனலாக முழுசும் விட்டு கொடுத்துட்டான். அவன் ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரனாக மாறினான். பெரிய செல்வந்தன். எப்படிப்பா இவனுக்குள்ளே இந்த மாற்றம் வந்துச்சு? ஏன்னா பணம் இருந்துச்சுன்னா ஒரு சிலர்லாம் மாறிடுறாங்க. இவன் பெரிய பணக்காரன், எப்படி எல்லாத்தையும் துச்சமாக விட்டுட்டு ஊழியக்காரனானா அப்படின்னா, அதுக்கும் யார் ரோல் மாடல்னா அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லா அப்போஸ்தலர்களில் உள்ள மற்ற சீஷர்களெல்லாம் படகை ஓட்டிகிட்டு இருந்தாங்க, மீன் படகு. ஒரு சிலது வாடகை, ஒரு சிலது சொந்தம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பல
கப்பல்கள் சொந்தமாக இருந்தது என்று சரித்திரம் சொல்கிறது. படகுல கப்பல்கள். பவுல் மிகுந்த பணக்காரன் என்று அவனை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக குப்பையாக உதறி தள்ளிவிட்டேன். என்னை அழைத்த அந்த அழைத்தவருடைய அந்த இலக்கை நான் பிடிப்பதற்காக நான் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவனுடைய அர்ப்பணிப்பு பிலமோனுடைய உள்ளத்தை அசைத்தது. அவனும் பணக்காரன் தான், அவன் எஜமானன். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவனும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தான். அவனோடு கூட சேர்ந்து மனைவி அப்பியாளும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்தார்கள் என்று அவர்களை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. குறிப்பிட்ட காலம் கழித்து நீரோ என்கிற கொடிய மன்னன் அந்த ரோம் நாட்டுக்கு ஆட்சியாளனாக வந்தான். அந்த ரோம் நாட்டுக்கு ஆட்சியாளனாக வந்த நீரோ கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினான், அநேகரை கொன்று குவித்தான் என்று பார்க்கிறோம். அப்படி கொல்லப்பட்டவர்களில் பிலமோனும் அப்பியாளும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்டார்கள். நம்ம என்ன அளவுக்கு கமிட்மெண்ட்டில் இருக்கிறோம் அருமையானவர்களே. நம்மளாம் ரத்த சாட்சியாக மறிக்க போகிறதில்ல. ஆனால் சபைக்காக, ஆண்டவருக்காக, நம்முடைய வீட்டில் இருக்கிற உறவுகளோடு மாத்திரம் நம்முடைய கிறிஸ்டியன் கமிட்மெண்ட் முடிஞ்சிடுச்சா? இல்லை அப்படியே நம்முடைய தெரு, நம்முடைய சபை, தேவை உள்ளவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கணும். பவுலனுடைய வாழ்க்கை ஒனேசிமு அடிமையை மாத்துச்சு. பவுலனுடைய வாழ்க்கை எஜமானன் பிலமோனுடைய வாழ்க்கையை மாச்சு. ஒரு அடிமையும் பவுலனுடைய வாழ்க்கையை பார்த்து அசைக்கப்பட்டான். ஒரு எஜமானன் ஐஸ்வர்யவானும் பவுலனுடைய வாழ்க்கையை பார்த்து அசைக்கப்பட்டான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யார் உங்களை பார்க்குறவங்க கிறிஸ்துவுக்குள் வரணும். எந்த சர்ச்சுக்கு நீங்கள் போகிறீங்க, நானும் உங்களோடு கூட அந்த சர்ச்சுக்கு வரேன். உங்களுடைய தெருவில், உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும். அடிமை மாதிரி சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, எஜமானம் மாதிரி உயர்ந்த ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் 4ஆம் வசனத்திலேருந்து 6ஆம் வசனத்தை வரைக்கும் வீட்டில் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. பவுல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுறான். கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நீர் சபையில் கொடுத்ததற்காக நன்றின்னு பிலமோனை நினைத்து, அவனுடைய அன்பை நினைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறானா, வேண்டுதல் செய்கிறானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, என்னை நினைத்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிற ஸ்தோத்திரம் செய்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை உமக்கு மகிமையான வாழ்க்கையா இருக்கணும். என் வீட்டுக்குள்ள நீர் வந்து பார்க்கும்போது, என்னுடைய ஆண்டவரே கர்த்தாவே, சபையில நான் நடக்கிற விதங்களை பார்க்கும் பொழுது நீர் என் நிமித்தமா மகிமைப்படணும். கொஞ்சம் அர்ப்பணிச்சு, பிலமோன் அன்புள்ளவன், பிரியமுள்ளவன், முத்தத்திற்குரியவன், மிக அற்புதமான ஒரு பாத்திரம். ஒரு வீட்டுக்குள்ள நடந்த சம்பவத்தை கர்த்தர் இந்த அளவுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அவன் எந்த அளவுக்கு பரலோகத்தை கவர்ந்தவன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தகப்பனே, கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளையாக, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை கவருகிற ஒரு வீடாக நாங்கள் இருக்கணும் அப்பா. எங்கள் வீட்டில் நாங்கள் வேலைக்காரிகள், உறவுகள் அல்லது திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகள் கிட்டலாம் நாங்கள் எப்படி நடக்கிறோன்னு நீர் கவனித்து பார்க்குறீரப்பா. எச்சு கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கிறோமா? இல்லை, இவன் ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன். கர்த்தர் அவனுக்கு அதை திரும்ப கொடுப்பார். கரங்களை தட்டி ஓ ரபஹாதா நமலாதி அந்த நம. யோபுனுடைய வீடு டபுள் ஃபோல்ட் பிளஸிங், 2 மடங்கு ஆசீர்வாதம் எப்படிங்க வந்தது? என்ன கால்குலேஷன் பட்டாலும் சில இன்கம் புரிய மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கை, கொடுக்கிற கை. ஹல்லேலூயா. பட்சபாதம் இல்லாமல், பெரியோர் சிறியோர் வித்தியாசம் இல்லாமல், ஓ ஏழைகள் பணக்காரர்கள் ஊழியங்கள் என்று ஆண்டவருக்காக செயல்படுகிற கரம். சத்துரு அந்த குடும்பத்தை இடிக்க பார்த்தா, தரைமட்டமாக்க பார்த்தா, ஆனா கர்த்தரோ கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. இது உன்னுடைய வீட்டுக்குள் கர்த்தர் வருகிறார். கரங்களை தட்டி உன்னுடைய சம்பாத்தியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். என் பிரச்சனை, என் வீடு, என் பொண்டாட்டி, என் பிள்ளை, இப்படியே பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிற காலம் இருக்கக்கூடாது. இல்லை ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு மகிமையான ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே
தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் ஆத்துமபாரம் தாருமையா, ஆத்துமபாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்துமபாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அந்த வீடு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருந்தது என்று நாங்கள் வாசிக்கிறது போல, பிலமனுடைய வீடு சத்தியத்திற்கு தூண், சபைக்கு ஒரு ஆதாரமாய் விளங்கியது. பிலமன் கொலோசே பட்டணத்துக்கு ஒரு தூண். ஆண்டவரே, இந்த திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் கொண்டு வந்திருக்கிறீர், சபையிலே நாட்டி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, திருச்சபைக்கு தூண்களாய் விளங்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, கொண்டு வந்து நாட்டின எஜமானன் சந்தோஷப்படத்தக்கதாக சபைக்கும் வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் விளங்க கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வீட்டிலே நாங்கள் நடக்கிற விதத்தை கவனித்து பார்க்கிறீர், எங்கள் சபையிலே நாங்கள் நடக்கிற விதத்தை கவனித்து பார்க்கிறீர். சத்துரு எத்தனை போராடினாலும் நீர் எங்களுக்காய் வைராக்கியம் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் உமக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ குடும்பமாய் அர்ப்பணிக்கிறேன். பிலமன் அப்பியாள், கணவன் மனைவி, எத்தனை அற்புதமான ஒரு அர்ப்பணிப்பு. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, சண்டை போட்டே எங்கள் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் நடத்திட்டு இருக்கக்கூடாதப்பா. ஒன்றா சேர்ந்து அர்ப்பணிப்போடு எஜமானனுக்கு உபயோகமா, படைத்தவருக்கு ஆசீர்வாதமா, சபைக்கு ஒரு தூணா, சமுதாயத்துக்கு உம்மை வெளிப்படுத்துகிற சாட்சியா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால சபையை ஜனங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், எதிர்வல்லமைகளை மாற்றும், துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.